காய்ஸ் இட்ஸ் விமலா vlog. இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ளவர் ஷோ தான் பார்க்க போகிறேன். மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இது ரொம்ப பழைய வீடியோ. இப்போ நீங்கள் போனாலும் பார்க்க முடியாது. ஸ்டார்டிங்லேயே என் பொண்ணு நானும் ஹாய் சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறோம். அங்கே நிறைய டெக்கோரில் நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி ஃப்ளவர் வெரைட்டிஸ்னாலே அதில் நிறையா வந்து இந்த சாமந்தி பூ தான் இருந்தது. என்னடா இது சாமந்தி பூ மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது டெக்கரேட்க்கு அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. பக்கத்துல போய் பார்க்கலாம். தொட்டு கூட பார்க்கலாம். ஆனா அத அஃபெக்ட் மட்டும் தான் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்க எதிர்க்கே லைவா தண்ணிலாம் தெளிச்சு நெறைய பூ, நல்ல வாசனை அப்படி இருந்தது. இந்த பூவெல்லாம் பார்க்கும்போது தாங்க ஒரு விஷயம் தோணுது. என்னதான் கொஞ்ச நேரம் வாழ்க்கையா இருந்தாலும் கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே பிரைட்டா பார்க்குறவங்களுக்கெல்லாம் ப்ளசண்ட்டா நம்ம நிம்மதியா இருக்கணும் அப்படின்றது தோணுது. இந்த பூ மாதிரி நிறைய பேர் வந்தாங்க, நிறைய செல்ஃபி பாயிண்ட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. பூவெல்லாம் பார்க்கும்போதுப்பா இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னு தோணுச்சு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மல்லிகையும் சாமந்தியும் மட்டும்தான். பக்கத்துல இருந்தே நிறைய வீடியோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க முடிஞ்சது. நிறைய பேர் அங்கே ஃபோட்டோஸ்க்குனே வந்திருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். என்ட்ரன்ஸ்ல இப்படி ஒரு நல்ல வியூ கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய ஷேப்லலாம் ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. நடுவில் நடுவில் வெரைட்டிஸான பூவும் வச்சுருந்தாங்க. அப்படியே போனால் ஃப்ரூட்ஸாலலாம் டெக்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே சிலதெல்லாம் வாடி போயிருந்தது. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம் போல. நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சு இந்த மாடு மாதிரி டெக்கோர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த பாண்டிச்சேரி மாதிரி டெக்கோர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இங்கே திருவள்ளுவர் மாதிரி டெக்கோர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே திராட்சையிலே பண்ணியிருந்தாங்க. சிலதெல்லாம் வதங்கி போச்சு. பட் இட்ஸ் ஓகே. பார்த்த வரைக்கும் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்தது. எல்லா இடத்துலையுமே முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளவர்ஸை நிறைய கேப்சர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் பொக்கேல மட்டும்தான் பார்த்துருக்கேன். பட் நேச்சுரலாக பார்க்கும்போதே பொக்கே மாதிரி தான் இருந்தது. பட் இதெல்லாம் வீட்ல வளர்க்க முடியுமான்னு கேட்டா, எனக்கு அவ்வளோ ஐடியா இல்ல. இதோடைய மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் அங்க எல்லா செடியுமே ரொம்ப ஆர்கனைஸ்டா வச்சிருந்தாங்க. நெறைய வெரைட்டிஸ் ஆஃப் செடி அதுக்கு வந்து நேம் வச்சு, அதெல்லாம் பார்க்குற மாரி இந்த செடியெல்லாம் ரொம்ப ரேர் கலெக்ஷன் போல. ஏன்னா, இது பக்கத்திலேயே யாரையும் நெருங்க விடல. எல்லாருமே அந்த பேர பார்த்துட்டு, அந்த செடிய பார்த்துட்டு அப்படிதான் போயிட்டுருந்தாங்க. செடி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கலர் கலரா லைனா அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன வேணா சொல்லுங்க. காசே இல்லாம மைண்டையும், மனசையும் ரெஃப்ரெஷ் பண்ற ஒரே விஷயம் இயற்கை தான். இந்த புஷ்பா படத்துல பார்க்குற மாரி செம்மர மட்டும்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் அத சுத்தி நெறைய டெக்கோர் பண்ணியிருந்தாங்க. இந்த டெக்கோர்ல வந்து இந்த கிட்டார் மாரிலாம் ஃப்ளவர்ல பண்ணியிருந்தாங்க. ட்ரெயின்லாம் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு சண்டேங்க, நல்ல கூட்டம் இருந்துகிட்டே இருந்தது. ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருந்தோம். நெறைய ஃப்ளவர்ஸ் வச்சிருந்தாங்க. இப்படியே வந்து நெறைய அங்க விக்கிற மாதிரி கூட இருந்து எல்லாத்துக்குமே அந்தந்த நேம் சொல்லி அப்படியே இருந்தது. பெரியவங்கள விட ரொம்ப என்ஜாய் பண்ணது குழந்தைங்கன்னே சொல்லலாம். என் பொண்ணு நல்லாவே என்ஜாய் பண்ணா. ஒவ்வொன்னுத்தையும் பார்க்கும்போது எக்ஸைட்டடா, "அம்மா இத பாரேன், அத பாரேன்னு" சொல்லிக்கிட்டே இருந்தா. எங்க விலாக் இல்லையா? அதனால எங்க முகத்தையும் அடிக்கடி காமிச்சுக்கிட்டோம். இந்த செல்ஃபி பாயிண்ட்ல பட்டர்ஃப்ளைக்கு நடுவுல ரொம்ப குட்டி பட்டர்ஃப்ளையா இருந்தாங்க என் பொண்ணு. பட் இருந்தா என்ன? இட்ஸ் ஓகே. நாங்களும் எடுப்போம் செல்ஃபி. அப்படின்ற மாதிரி நின்னு ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டாங்க. அங்கங்க இந்த அம்பு மாதிரி, கோழி மாதிரி, ஆல்ரெடி பூல தேன் குடிக்கிற மாதிரி பூலயே செஞ்சு வச்சிருந்தாங்க. அப்புறம் மான் மாதிரி இருந்தது. கோழி மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க. எல்லாமே என் பொண்ணு ரொம்ப ரசிச்சாங்க. ஆக்சுவலா ரொம்ப தூரம் நடந்துட்டாங்க. நடக்க முடியல. அதனால எங்கள தூக்கிட்டு சொன்னாங்க. ஃபைனலி இந்த மாடு கிட்ட வந்து இந்த ஃப்ளவர் டெக்கார் முடியுது. இது இல்லாம அங்க நாங்க இன்னும் நெறைய விஷயம் பார்த்தோம். அதெல்லாம் அடுத்த விளாக்ல வரும். ஸோ அதெல்லாம் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.